Hi guys, we are heading towards the Bahubali temple. இங்கே வந்து ஒரு ஆட்டோ இல்லை, பஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம நடந்து தான் போக போகிறோம். நீங்கள் வந்து சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. நம்ம அங்கேருந்து தான் எக்ஸிட் ஆனோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ரோடு எங்கே டெட் எண்ட் ஆகுதோ அங்கே தான் மெயின் ரோடு இருக்கும். திருப்பி அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி அப்புறமா நம்ம எப்படி இருக்கு பவன் உன்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு? அது இந்த மாதிரி நடக்க வைக்கிற ஒன்று. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஆமாம் காய்ஸ், ஆனால் நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. இப்போது ஃபஸ்ட்டிங்கு நம்ம நல்லா போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து சுற்றி முற்றி பார்க்குறதுல எதுவுமே இல்லை, எல்லாம் வந்து ஒரு காடாக இருக்குது. பார்த்தா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம டைரெக்டாக ஃபார்மிங் போய் பண்ணலாம், அப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஜோக் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு லேண்டுங்க தான் இருக்குது. ஒரு ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்லை. பட் இது கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன சொல்கிற பவன்? காலையில் எவ்வளோ மணிக்கு எழுந்துச்சு? 6:30. பார்த்தீங்களா காய்ஸ், 6:30க்கு எழுந்திருக்கான். ஆக்சுவலாக இது வந்து மிட் நைட் நம்மளுக்கு 6:30. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம புது புது இடத்துக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணின்னு இருக்கோம். பஸ் வேறு வருது காய்ஸ். ஃபைனலி காய்ஸ், we have boarded a bus. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒரு பஸ் வந்துச்சு. ஓப்பா ஆமாம் காய்ஸ், லாஸ்ட் டைமு காலேஜில் இந்த மாதிரி ஓடிந்து அது ஆகிட்டு இப்போ தான் வந்துச்சு. ஆனால் பஸ்ஸு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, ரொம்ப காலியாக இருக்குது, யாருமே அவ்வளோ இல்லை. ஸோ மோஸ்ட்லி இது சண்டேஸு, ஸோ அதிகம் பேர் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. இது கூட ஒரு நல்ல ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இவர் ஸ்பெக்ஸெல்லாம் கால்தெல்லாம் போட்டுன்னு வந்தார் மாஸ்டர் தளபதி மாதிரி. அதெல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸ்போர்ட் கோக் பவன் கால் ஸ்போர்ட் கோக் திருப்பி தளபதி. இப்போ ஆக்டிங்கில் இருந்த விஜய் வந்து பிரேக் எடுத்ததுனால இப்போ இவர் அந்த பிரேக்கை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்காரு. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதாலும் பஸ் ஸ்டாண்டில் உங்களை திருப்பி மீட் பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், இதுதான் காய்ஸ் பஸ் ஸ்டாண்டு, ஸ்ராவணபர்கோட பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தான் நம்ம வந்த பஸ்ஸு. ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு டோர் தான் இருக்குது, அது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆகிடுச்சு. இங்கே வந்து கண்டக்டரு வந்து டிரைவரே கண்டக்டரு ரெண்டுமே ஒரே வேலை தான் பார்க்குறது. அங்கே தெரியுதுங்க பாருங்கள். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம், அந்த மலையை தான் நம்ம ஏற போகிறோம். இங்கேருந்து பார்த்தா வரும் நம்மளுக்கு அந்த தலை ஒரு மூஞ்சியை மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம இந்த மலையை ஏறிட்டு இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பிட போகிறோம் கைஸ். ரொம்ப பசி எடுக்குது, ஸோ நம்ம சாப்பிட போகிறோம். இங்கே ஏதோ பார்த்துருக்காங்க சந்திரகிரி ஹில்ஸ். ஆமாம், அது எப்போ போடுது? நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் டைம் போகலாங்க. ஃபஸ்ட் நம்ம பாகுபலி ஸ்டாச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம டைம் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போகலாம். ஏன்னா 4 o'clock திருப்பி நமக்கு ட்ரெயின் இருக்குது. அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கின்னு நம்ம பிளான்ஸு
ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி guys, இப்போ கொஞ்சம் பசிக்குது. நம்ம எங்கன்னா போய் டிஃபன் சென்டர் எதுனா இருக்குதான்னு போய் பார்க்க. ஃபைனலி guys, we are having breakfast. அண்ட் இப்போ என்ன எடுத்துன்னு வந்துருக்கான்னா இட்லி, அப்புறமா சட்னி, சாம்பார், அப்புறமா 2 வடைன்னு நினைக்கிறேன். இது ஏதோ வடை இல்லை guys, இது வந்து பக்கோடா. ஸோ ஓகே, வில் கம்ப்ளீட் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வில் பி going towards Bahubali hill, and I'll be continuing this vlog from there. After breakfast, we are heading towards Bahubali temple. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை guys. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்தே சாப்பாடு கட்டின்னு வந்துடுங்க. மத்தியானத்துக்கு லஞ்ச், ஆமாம், மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு 2த்துக்குமே நீங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துன்னு வந்துடுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து அவ்வளோ நல்லா இல்லை, ரொம்ப வெயிலாக வேறு இருக்குது. கேப்பு அப்புறமா பிளாக் ட்ரெஸ் போட்டுன்னு வராதிங்க. நாங்கள் 2 பேரும் பிளாக் ட்ரெஸ் போட்டுருவோம். ஆமாம், பிளாக் ட்ரெஸ் மட்டும் போட்டுன்னு வராதிங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து டெம்பிள் வந்து இந்த பக்கம் இருக்குது. டெம்பிள் வந்து இந்த பக்கம் இருக்குது. நாம் வந்து இது வந்து இன்னொரு டெம்பிள். அது ஆக்சுவலாக வந்து பாகுபலியோட கசின் பிரதர். இங்கே வந்து சுகர் கேன் ஜூஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ஹீட்டு, ஸோ we are cancelling that. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம டெம்பிள் வந்து அவ்வளோ தூரம்லாம் இல்லை, ரொம்ப கிட்ட தான். நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நடந்துனே கிளம்பிடலாம். இங்கே வந்து ஆட்டோ ரிக்ஷாஸு அதெல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா வேணும்னா நீங்கள் ஆட்டோ ரிக்ஷா கூட ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம அங்கே தான் ஏற போகிறோம் கைஸ். அது தான் நம்ம டெஸ்டினேஷன். ஸோ we are going to head over there. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸு, இப்போ எல்லா ஜனங்களாம் ஏறி போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸு தாங்க. நம்ம அங்கேருந்து ஏறிட்டு அப்படியே நான் போகிற வழியிலே நான் அட்ராக்ஷன்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, சில இடத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு இருக்காது. ரொம்ப சூடாலாம் இருக்காது, கொஞ்சம் எதுமாக தான் இருக்கும். இட்ஸ் மேனேஜபிள் தான். என் பின்னாடி இருக்கிறது வந்து இது வந்து லேக், இது இஸ் கல்யாணி. அதான் அப்படியே முன்னாடி இருக்கிறது வந்து தான் டெம்பிள் என்ட்ரன்ஸ். இது வந்து கல்யாணினா தெப்பக்குளம். கைஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். இது தான் ஸ்டார்டிங். இப்போ நம்ம எங்கன்னா இங்கேருந்து டைரெக்டாக நம்ம மேலே கிளம்ப போகிறோம். இது மொத்தம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும் கவுண்ட் பண்ணுறோம். தெரியல கைஸ், நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு, கவுண்ட் பண்ணிவிட்டு. ஆமாம், ஏறிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டே டியூன் காய்ஸ், ஸ்டே டியூன். இப்போ நான் அப்பப்போ இந்த வழியில் போகும்போது உங்களுக்கு அப்பப்போ நம்ம ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரிய போகுது. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பார்ப்போம், போகலாம். ஸ்டாப் பண்ணு. வாங்க கைஸ், அப்படியே வா, முன்னாடி வா. இப்போ பாருங்கள் கைஸ், நம்ம வந்து மலை ஏற போயின்னு இருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப இனிஷியலான ஸ்டேஜஸ்ஸு. இங்கே வந்து ரொம்ப தூரம் இருக்குது. சொன்னேன் இல்லையா, தெப்பக்குளம். இதுதான் அந்த தெப்பக்குளம். நான் என்ட்ரன்ஸ்லேயே காமிச்சேன் இல்லையா அவங்களுக்கு. இதுதான் அந்த தெப்பக்குளம். வந்து நம்மளை இதெல்லாம் என்ட்ரி இல்லை கைஸ், வரும் டெம்பிள் பெர்மிசஸ் அவங்களுக்கு தான் என்ட்ரி, பொதுமக்களுக்கு இங்கே அலவுட் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் a very good place to visit here, and it has much of more. பேச முடியல, கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்குது.
ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டு ஒன்ஸ் நம்ம மேலே ரீச் ஆகிட்டு இருந்தோம், உங்களுக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சுன்னு இருக்கிறல்ல, நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டில் நீங்கள் அனுபவிச்சா தான் அதோட பியூட்டி. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்கள் இங்கே வரணும் கைஸ். நம்ம வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், இந்தியன் டூரிசமாக டெவலப் பண்ணலாம். நம்ம கண்ட்ரியில் கூட ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ டுகெதர் வி க்ரோ. கிளம்பலாமா பவன்? ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காரு பாருங்கள் கைஸ். ரொம்ப பேர் வராங்க பாவம், ஏற முடியல, பார்த்து ஏறாரு. இவரால் ஏற முடியும்னா நம்மளால் கூட முடியாது. நம்ம கிளம்பலாம் வாங்க. Such a exotic place. You will just forget yourself. நீங்கள் இங்கே வந்தாலே போதும் கைஸ். இந்த காற்று, இந்த நேச்சரு, இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே அனுபவிக்கணும். சிட்டியிலே இருந்து ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் டார்ச்சர் ஆகிட்டு இருக்கும். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைம், ஆனால் ஈவினிங் டைம்ஸில் மட்டும் வாங்க. விடிய காலையில் நம்மளை மாதிரி வந்து மாட்டிக்காதீங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது கைஸ். நம்ம ரொம்ப வேர்த்து கொட்டின்னு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த பாகுபலி ஸ்டாச்சுவை பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரிசைஸ்டாக அந்த க்ரூவை கூட ரொம்ப ப்ரிசைஸ்டாக காமிச்சிருப்பாங்க கைஸ். அப்படி ரொம்ப கிளியராக தெரியுதா இல்லையான்ட்டு. இதான் கைஸ் அந்த ஸ்டாச்சு, பாகுபலியோட ஸ்டாச்சு. ஏன்னா ஜாயிண்ட்டாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கைஸ். இட்ஸ் டீட்டெயில்ஸை மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி மேசிவ் அண்ட் மைண்ட் ப்ளோயிங். எப்படியோ போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துட்டோம். நம்ம காலையில் அங்கே செப்பலுக்கு டோக்கன் கொடுத்தோம் இல்லையா, ஒரு 5 ருபீஸு ஒரு இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துட்றாங்க. இதில் நம்ம ஒரு 5 ருபீஸ், ஒரு பேருக்கு 5 ருபீஸு. ஸோ நம்ம 2 பேர் 10 ருபீஸ் கேட்டாங்க. போய் கொடுத்துட்டு வரும்போது அந்த டோக்கனை காமிச்சா திரும்பி நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, கொடுத்துருவாங்க கைஸ். எப்படி இருந்துச்சு பவன்? போயிட்டு வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று போகிறோம் நாங்கள். ஸ்டேட்யூன். ஆமாம், இப்போ போயிட்டு நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். நம்ம லஞ்சு சாப்பிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். இதான் மீல்ஸு. பெரிய வீடெல்லாம் தேவையில்லை கைஸ், சின்ன வீடாக இருந்தால் போதும். ஸோ நாமளும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பில்டிங் வந்து கட்டிடலாம், கல் பில்டிங்கு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வேணுன மாதிரி ஒரு வீடு கட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இதெல்லாம் ஒரு நம்பிக்கை காய்ஸ். நம்பிக்கை தானே என் வாழ்க்கை, அதானே எல்லாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேயே நம்ம பிரபு சார் சொல்லியிருக்காரு. ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கை இருக்கிறது கூட நல்லது தான், நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். ஸோ இட் வில் பி குட் ஃபார் அஸ் கைஸ். அவ்வளோதான், தட்ஸ் ஆல்.